யாரும் சொல்லல பாத்தீங்களா, ரெக்கார்ட் பண்ணிடல. பரவாயில்ல, கடைசி கேள்வி தானே. இப்ப right வந்து. சுட்டியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், ரைட். இப்ப நேர் சுட்டி மறை சுட்டி இண்டெக்ஸ்ல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 ன் 5ஆம் அடுக்கு என்ன அப்படி எழுதி கொள்வோம் இதை விரிவா. 2 தர 2 into 2 into 2 into 2 2 ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி வரும் 32. 32 வரும். இதுவே 2 சய 5ஆம் அடுக்கு என்ன நடக்கும்? சுட்டியில அதாவது இண்டெக்ஸ்ல வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அத வந்து தலைகீழாக எழுதுவோம். ஆக எப்படி எழுதுவோம்? 1 ன் கீழ் 2 ன் 5 எழுதுவோம், ரைட். இப்ப சுட்டிக்கு மைனஸ் வந்துச்சுண்டா அதை நாங்க தலைகீழாக எழுதுவோம். அதாவது வந்து இப்ப வரும் 1 ன் கீழ் 32 வரும். அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியுது? ஏ என்ற பி என்ற அடுக்கு இருந்துச்சுண்டா, ரைட். ஏ என்ற பி என்ற அடுக்கு இருந்துச்சுண்டா இங்க இதுல வந்து பி கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுண்டா டைரக்டா ஏ இன்டு பி என்று எழுதுவோம். பி லெஸ் தேன் 0வா இருந்துச்சுண்டா மைனஸ் இதுல இருந்துச்சுண்டா என்ன எழுதுவோம்? 1 ன் கீழ் ஏ இன்டு பி என்று எழுதுவோம். அதை நம்பர்ல போட்டு கொள்றது இல்லாட்டி உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கும். ஏ இன்டு 5ஆம் அடுக்குண்டா இப்படி எழுதுவோம். ஏ இன்டு 5 எழுதுவோம். ஏ இன்டு 5ஆம் அடுக்குண்டா 1 ன் கீழ் ஏ இன்டு 5ஆம் அடுக்கு எழுதுவோம். மறைபெருமானத்தை இது பண்ணி எழுதுவோம், ரைட். இப்ப 1 ன் கீழ் ஏ இன்டு 5ஆம் அடுக்குண்டா இதை எப்படி எழுதலாம்? ஏ இன்டு 5ஆம் அடுக்கு எழுதலாம். மைனஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே சுழட்டி விடுவோம், ரைட். தலைகளா இருக்கிற தலைகளா மாத்துவோம். அப்ப இது மைனஸ் கீழே இருக்கு, அது மேல வந்துச்சுன்னா 8 5 வரும். 8 5 டிரெக்டா எழுதினா 8 5 தான். 8 - 5 இருந்துச்சுன்னா 1 ன் கீழ் 8 5 எழுதுவோம். இங்க 8 - 5 மேல 1 இருந்துச்சுன்னா எப்படி வரப்போகுது? எங்களுக்கு வந்து வரும் இதை திருப்பி தலைகள் அடிச்சு எழுதுவோம். நோட் பண்ணி வச்சுக்கொண்டு தேவையானது. என்னடா இது எழுதலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சின்ன சின்ன கேள்வி எழுதலாம், வர்றது முதலாவது கேள்வி 2வது கேள்வி 3வது கேள்விக்கெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் கூடும்.
ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுட்டியில அடிகள் சமனா இருந்து, ரைட், அதுல அந்த பேஸ் வந்து ஈக்குவலா இருந்து பெருக்கி கொண்டு இருந்துச்சுண்டா என்ன நடக்கும்டா அடுக்குகள் கூட்டப்படும். ரைட். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இருக்கும். 5 மூன்றாம் அடுக்கு தர 5 தர 5 இரண்டாம் அடுக்கு தர 5 5ஆம் அடுக்கு. இப்ப பாருங்க, இது பேஸ் அடி என்ன, இந்த இந்த சுட்டிகள் எல்லாத்துலயும் அடி என்ன 5. 5. ரைட். அப்ப அடிகள் சமனாக இருந்து அது அவ்வளவு மல்டிப்ளை பண்ணப்படையில பெருக்கப்படும் போது என்ன செய்வோம், அடிய அப்படியே போட்டுட்டு அடுக்குகளை கூட்டி எழுதுவோம். ரைட். இப்ப இந்த 5 தனியே இருக்கண்டா இதுக்குரிய அடுக்கு என்ன 1 சார். 1. பூஜ்ஜியம் மட்டும் இருக்கக்கூடாது. 5 1. ஏன் எந்த ஒரு இலக்கத்துக்கும் ஓராம் அடுக்குன்றது அந்த இலக்கம். அதாவது 8 என்றாலும் 8 ஓராம் அடுக்கு 8, 2 ஓராம் அடுக்கு 2. ஆகவே எந்த ஒரு இலக்கத்தின்றையும் ஓராம் அடுக்கு அதே இலக்கம் பெறப்போகுது. அப்ப இங்க எங்களுக்கு 1 மறைமுகமா இருக்கு. ரைட். அப்ப எங்களுக்கு எப்படி தெரியும், இப்ப அதை கூட்டினோம் 3 சக இதுல 1 வரும் இந்த இடத்துல. ரைட். 1 சக 2 சக 5 கூட்டுமடங்கள் எவ்வளவு வரும் 11. 11 சார். ரைட். இதே மாதிரி அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள், இதுல இன்னொன்று எழுதுவோம். 5 4 தர 5 2 தர 5 என்ன செய்வோம், அடிகள் சமனா இருக்கு. அப்ப என்ன போடுவோம் 5, அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப 4 சக சய 2 சக சய 7 சக 9 சக 2 5 4 சகோதர சய என்ன சாயஸ். சாயம். அப்ப 4 சய 2 2 சய 7. அப்ப சய 7 அப்ப சய 5 சய 5 நான் ரெக்டாவில் எழுதுற பாருங்க. 4 சய 2 சய 7 சக 9 சக 2. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இல்லாம பண்ணி விட்டுலாம் உடனே. நீங்க 7 போச்சுன்னா இதுல சக 2 மிச்சம் இருக்கு. அவன் என்ன வர போகுது 5 6ஆம் அடுக்கு. 6ஆம் அடுக்குன்னு வரும். ரைட். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி விளங்குற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்ச் பை இன்ச்சா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு அதை ஃபுல்லா டீடைலா சொல்லுவேன். அது உங்களுக்கு எப்படி விளங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இப்ப பாருங்க, அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அடிகள் சமனாக இருக்கிறதுக்கும் எப்படி 3 வர்க்கம் வேற 3 இருக்கிற ஃபர்ஸ்ட் தான் எப்படி வரும் இதுக்கு, அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். மேலே இருந்தா கீழே கழிப்போம். அப்படி 3 2 சய 7 எவ்வளவு, அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அதை அடியை போட்டு எழுதுவோம். அப்ப என்ன வரப்போகுது சய 5. என்ன அர்த்தம் 1 3 5. ரைட். இப்ப இதை சொல்லுங்க,
ரெண்டின் 4 கரு 3 எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? இரண்டையும் கூட்டணும் sir. மேல இருக்கிறத மேல கூட்டணும். அப்ப 2 அடிகள் சமன். ஆகவே மேல 2 அப்படியே போட்டுட்டு 4 8 12ல 3 போனா எவ்வளவு? 9. கீழே அதையும் கூட்டுவோம். கீழே எப்படி வரப்போகுது? அடிகள் சமனாய்ந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அவை 2ன் 5 2 7 சைவம் எவ்வளவு? 6 6. இப்ப பாருங்க, அடிகள் சமனாய்ந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். கழிக்கப்படும். ஆகவே 9ல இருந்து 6. ஆகவே 2ன் 3. வெளியே வச்சு கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுட்டி இருக்கிறத இப்படி நாங்க மடக்கி கன்வெர்ட் பண்றேன்னு பார்ப்போம். இண்டெக்ஸ்ல இருந்து அப்படி லொகாரிதத்துக்கு லொக்கு வந்து சேஞ்ச் பண்றேன்னு பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 2 மடக்கு எத்தனை? 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25 சார். 25. ரைட். இதை நாங்க இது இப்ப சுட்டி வடிவத்துல இருக்கு. ரைட். சுட்டி வடிவத்துல இருக்கு. 5 வர்க்கம் சமன் 25 என்றது சுட்டி வடிவத்துல இருக்கு. இதை நாங்க மடக்கை வடிவத்துக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்டா, இந்த வர்க்கம் இருக்கு எப்படி இருக்குதானே இந்த இடத்துல இப்ப நாங்க லொக் போடைக்குள்ள, ரைட், இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு லொக் கொண்டு போட போறோம். அப்ப லொக் கொண்டு போடுறோம்டா என்ன செய்யணும்? இந்த 5 அப்படியே அடியா தான் இருக்க போறீங்க. ரைட். 5 அப்படியே அடியா இருக்க போகுது. ரைட். 5 அப்படியே அடியாக இருக்க போகுது. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்டா, இந்த சுட்டியில இருக்கிற இந்த சுட்டியில இருக்கிற இதுல இருக்கிற இந்த சுட்டி இண்டெக்ஸ் இருக்குதானே அடுக்கு, இது வந்து கீழே இறங்கும். இங்க கீழே ஆன்சரா இருக்கிறது மேல போய் வரும். ரைட். அப்ப இப்ப 5க்கு மேல இப்ப என்ன வரப்போகுது? 25 25 வரும். சமம் எங்களுக்கு இந்த 2 கீழே இறங்கிடும். அப்ப என்ன வரப்போகுது? இங்க 2 வரும். ரைட். அப்ப இதை நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்டா, இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா a in x சமன் n இருந்துச்சுன்னா, ரைட், இதை நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்டா, ரெண்டு சைடும் உண்மை. ரைட். அதுக்கு தான் இது போடுறது. நீங்க ஏ லெவல்ல வந்து படிப்பீங்க இந்த அடையாளங்களுக்கு. இது வந்து போத் சைடு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்றதுக்காக இதை யூஸ் பண்றது. அதாவது இங்க இருந்து இந்த பக்கம் அது உண்மை, இங்க இருந்து இங்க பக்கம் உண்மை. ஆனா சில நேரத்துல எல்லா சைடும் ரெண்டு சைடும் உண்மையா இருக்குமா? ரெண்டா இருக்காது. இப்ப பாருங்க, காகம் கருப்பு நிறம். அவ இந்த சைடு உண்மை. இப்ப கருப்பா இருக்கிற எல்லாம் காகம்னு சொல்லலாமா? இல்ல
இல்ல சொல்லல. கருப்பா இருக்கிற எல்லாம் காகம்னு சொல்லல. ஆனா காகம் கருப்பு. அப்ப இந்த சைடு உண்மை, இந்த சைடு வராது, நடக்காது. ஆனா இங்க இந்த சைடு உண்மை, இந்த சைடு உண்மை, ரைட்? அப்ப ரெண்டு இதையும் விளங்கி கொள்ளுங்க. அதாவது வந்து சிலது வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் உண்மையா இருக்கும், திருப்பி மற்ற பக்கம் வந்து அது உண்மையா இருக்காது. ஆனா இங்க ரெண்டு சைடும் வந்து உண்மையா இருக்கு. அதாவது ஏ இந்த எக்ஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா நாம் இதை வந்து எழுதி கொள்ளலாம். லோக் என்ன செய்யணும்? ஏ வந்து அப்படி ஏ இருக்கு, மடுக்கு அடி, இங்க அடுக்கு இருக்கிற இடத்துல என்ன கொண்டு அங்க போட்டுட்டு சமன், அங்க அடுக்கு இருக்கிற அதை குழந்தைங்க விடையா எழுதி கொள்ளும், ரைட்? இது வந்து மறுதலையாவும் நடக்கும். அதாவது வந்து லொக் ஏ என்ன அடுக்கு சமன் எக்ஸ் இருந்துச்சுண்டா இந்த லொக்க விட்டுட்டு ஏ இந்த எக்ஸ் சமன் என்னன்னு சுட்டி எழுதலாம். அதாவது ஏ இந்த எக்ஸ் சமன் என்னன்னு சுட்டி எழுதலாம். அதான் இது, ரைட்? அதாவது ஏ இந்த எக்ஸ் சமன் என். அதே மாதிரி ஏ இந்த எக்ஸ் என்ன இருந்துச்சுண்டா log ஏ இந்த எண்ணாம் அடுக்கு சமன் எக்ஸ் என்று எழுதலாம். அதே கொள்ளுங்க. ஒரு அடியும் அடுக்கும் சமனாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய பெருமானம் என்ன வரும்? log ஏ என்ன? ஒன்று சார். ஒன்று, ரைட்? log ஏ வந்து ஒன்றாயிரம். அதாவது 5 5 இருந்துச்சுண்டா அடியும் அடுக்கும் வந்து ரெண்டுமே சமனா இருந்துச்சுண்டா அது வந்து உங்களுக்கு ஒன்றாயிரம். அதாவது வெளிக்கொள்ளுங்க, எந்த ஓர் அடியிலும் அவ்வெண்ணின் மடக்கை ஒன்று ஆகும். எந்த ஓர் அடியிலும் அந்த ஏதாச்சும் ஒரு அடியின் அதே எண்ண மேல இருந்துச்சுன்னா எந்த ஒரு அடியிலும் அவ்வெண்ணின் மடக்கைன்னா இந்த எண்ணி அவ்வெண்ணின் மடக்கை உண்டாகும். எந்த ஓர் அடியிலும் அவ்வெண்ணின் மடக்கை உண்டாகும். For any base, the logarithm of the base value itself is 1. For any base, the logarithm of the base value itself is 1. இதுக்கு காரணம் என்ன? இதை நம்ம சுட்டி வடி வைக்க மாட்டி பார்ப்போம், ரைட்? சுட்டிக்கு மாத்திரம் எப்படி மாத்தணும்? இதை இந்த ஏ அப்படியே இருக்கு, கீழே இருக்கு. இந்த விடையா இருக்கிறது எங்க வரும்? அடுக்கா வரும். மேல இருக்கிற அடுக்கா இருக்கிறது எங்க வரும்? விடையா வரும். இது உண்மைதான். ஏ இன்று ஓராம் அடுக்கு எந்த ஒரு எண்ணின் முதலாம் அடுக்கு அந்த எண் தான். அப்ப அதனாலதான் இது வந்து அப்படி வந்தது. அடுத்தது கொள்ளுங்க. எந்த அடிக்கும் ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். எந்த அடிக்கும் ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். எந்த அடிக்கும் எந்த அடிக்கும் அந்த எந்த அடிக்கும்ன்றதுக்கு பக்கத்துல பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று தவிர்த்து
இந்த அடிக்கு வந்து அடி வந்து ஒன்று இல்லாம ஒன்று தவிர்த்து எந்த அடிக்கும் ஒன்று தவிர்ந்த எந்த அடிக்கும் ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். The logarithm of 1 to any base bracket other than 1 is 0. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிடணும்டா, இப்ப log a இந்த 1 சார் சொல்லுங்க. சார் விளங்கல? அந்த பாயிண்ட் திரும்ப செல்லேலுமா? ரெண்டாவதுயா சென்ன பாயிண்ட் திரும்ப செல்லே. ஓ எந்த ஓர் ஆம் அடிக்கும் சார். எந்த ஓர் அடிக்கும் எந்த ஓர் அடிக்கும் எந்த ஓர் அடிக்கும் பிரேக்கெட்டுக்குள்ள ஒன்று தவிர எந்த ஓர் அடிக்கும் பிரேக்கெட்டுக்குள்ள ஒன்று தவிர்ந்த எந்த ஓர் அடிக்கும் பிரேக்கெட்டுக்குள்ள ஒன்று தவிர்ந்த எந்த ஓர் அடிக்கும் பிரேக்கெட்டுக்குள்ள ஒன்று தவிர்ந்த பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எழுதி கொள்ளுங்க ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். ஒன்றின் மடக்கை பூஜ்ஜியமாகும். அதாவது வந்து log a to the power 1 is equal to 0. இங்க வந்து a not equal to 0. Sorry, 1. Here a not equal to 1. இப்போ வந்து பாருங்க இது எப்படி வந்ததுன்னா, இங்க அடி a இங்க பூஜ்ஜியம், அதாவது இங்க இருக்கிற அடி அடுக்கு இங்க இருக்கிற அடுக்க நாங்க இங்க எழுதி இங்க இருக்கிற சுட்டியா வரும். அப்ப a இந்த பூஜ்ஜியம் சமன் 1. உண்மைதான். எந்த ஒரு இலக்கத்தின்றையும் பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்றுதான். எந்த ஒரு இலக்கத்தின்றையும் பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று. சரி, இதுக்கு சொல்லுங்க என்ன விட வரும்? log 2 ஒன்றின் கீழ் 8 வேற என்ன வரும் இதுக்கு? இதுக்கு முதல்ல எழுதி கொள்ளுங்க உண்டு log a in a ஒன்றுதானே, எங்களுக்கு தெரியுதானே? a in b in c என்று கொண்டு இதை வந்து அப்படி எழுதி கொள்ளலாம். அதாவது அடி அடுக்கு அதுக்கு மேலே ஒன்று, அப்ப என்ன செய்யணும், சி வந்து முன்னுக்கு வரும். அப்ப அப்படி எழுதலாம் சி இன்டு log a in b என்று எழுதலாம். ஆமா இல்லையா? அப்ப இப்ப சொல்லுங்க இதை எப்படி எழுதலாம்? log 2 ஒன்றின் கீழ் 8 எப்படி எழுதலாம்? 2 எத்தனை இருக்கு?
இரண்டின் மூன்றாம் அடுக்கு. இரண்டின் மூன்றாம் அடுக்கு. ரைட். லாக். ரெண்டு. ஒன்றின் கீழ் இரண்டின் மூன்றாம் அடுக்கு. இதை தலைகளா மாத்தினா அப்படி வரும். ரெண்டின் இரண்டின் மூன்றாம் அடுக்கு. ஆ இப்பதான் கொஞ்சம் முன்ன உங்களுக்கு சுட்டியில சொல்லி தந்தேன். ஐந்தின் இரண்டாம் அடுக்குண்டா ஒன்றின் கீழ் ஐந்தின் சை இரண்டாம் அடுக்குன்னு எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? ஐந்தின் சை இரண்டாம் அடுக்குன்னு ஒன்றின் கீழ் ஐந்தின் இரண்டாம் அடுக்குன்னு எழுதலாம். அது இப்ப இங்க ரெண்டின் மூன்றாம் அடுக்குன்னு இருக்கு. அதாவது வந்து ஒன்றின் கீழ் ரெண்டின் மூன்றாம் அடுக்குன்னு இருக்கு. இதை நாங்க திரட்டி எழுதினா அப்படி வரும். ரெண்டின் சயம் மூன்று. சயம் மூன்றாம் அடுக்கு. ஆகவே ஒன்றின் கீழ் ரெண்டின் சயம் மூன்றாம் அடுக்கு நாங்கள் பிரட்டி எழுதினோம்டா ரெண்டின் சயம் மூன்றாம் அடுக்குன்னு எழுதலாம். ரைட். அப்ப ஏ இன் மேல் ஏ இன்ட பி இன்ட சி. அவ என்ன செய்யலாம்? அந்த சிய முன்னுக்கு எழுதலாம். அவ சயம் மூன்று தர லோக் ரெண்டின் ரெண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லோக் ஏ இன் ஏ என்ன ஒன்று. ஒன்று. அவ ரெண்டின் ரெண்டு ஒன்று. அவ எப்படியே சயம் மூன்று வெளியே கொடுங்க. விளங்காட்டி காடு. அப்ப இதுக்கு சொல்லுங்க அவன் பேர் லாக் 10 ஒன்றின் கீழ் 3. சார் சய ரெண்டு. சரி ரெண்டு. குட். அவன் பேரும் அப்படி லாக் 10 ஒன்றின் கீழ் 10 ரெண்டு வருது. ரைட். இது வந்து நான் மேல் எழுதினோம்டா லாக் 10 சை ரெண்டு வரும். ஏன் இந்த தலைகளை பிரிக்கணும்டா சுட்டி தலைகளை மாறிக்கல மைனஸ்ல வந்துடும். 10 சை ரெண்டு. ஆகவே சை ரெண்டு தர லாக் 10 10. சை ரெண்டு தர ஒன்று. ஆகவே சை ரெண்டு. இதுக்கு சொல்லுங்க லாக் ரெண்டின் 0.5. சைவதசம் அஞ்சுன்றது என்னது? பின்னத்துல எழுதினா என்னது சைவதசம் அஞ்சு? அஞ்சின் கீழ் 10. சுருக்கி எழுதினா ஒன்றின் கீழ் ரெண்டு. ஒன்றின் கீழ் ரெண்டு. இப்ப சொல்லுங்க லாக் ரெண்டின் ஒன்றின் கீழ் ரெண்டுன்னா இங்க ஓராம் அடுக்கு இருக்கு. இது தலைகளா மாத்தினா அப்படி வரும். ரெண்டின் மறை ஓராம் அடுக்கு. மறை ஓராம். ஆக எப்படி வர போகுது? மறை ஒன்று தரும் லாக் ரெண்டின் ரெண்டு.
இது சொல்லி நெக்ஸ்ட் என்ன விட வரும்? இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்ற கேள்விகள். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை கொஞ்சம் ஈஸியா செஞ்சு கொண்டு போகலாம்ன்றதுக்காக. இந்த சுட்டிகளின் அப்படி எழுதலாம். எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் 81. 1. எக்ஸின் 4ஆம் அடுக்கு சமன் இது என்ன எழுதலாம்? இது எத்தனை 4ஆம் அடுக்கு எழுதலாம்? இப்ப இது எப்படி இருக்கு? இங்க அடுக்குகள் சமன். அவ இது ரெண்டு சமனா இருக்கு. இது என்னவா இருக்கு? எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து 3 இருக்கும். 3 இருக்கு. நினைவு வச்சு கொள்ளுங்க. மடக்கேன்ற அடியில வந்து அடி இருக்குதானே பேஸ். இந்த பேஸ்ல வந்து மைனஸ் பெருமானம் எப்பயும் வராது. ரைட்? இந்த பேஸ்ல வந்து மைனஸ் பெருமானம் வராது. அதை நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பேஸ்ல வந்து மைனஸ் வந்து வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லொக்ல வந்து log a in m into n இருந்துச்சுடா. இதை நாங்க விதிச்செழுதிக்கல. வடிவா பார்க்கணும். இங்க மடக்கைக்கு உள்ள பெருக்கிட்டு இருக்கோம். தனித்தனியா மடக்கை ரெண்டு பெருக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் இல்லை. ரைட்? இப்படி இல்லை. நான் சொல்றது இப்படி இல்லை. log a into m into log a into n இதை ஒண்ணும் செய்யலாது. ரைட்? இதை ஒன்றும் செய்யலாது. நான் வச்சுக்கொள்ளணும். மடக்க அடி ஒன்றா இருக்கைக்குள்ள மேல இருக்கிற ரெண்டும் பெருக்கிட்டு இருக்கோம். அடுக்குகள் ரெண்டும் பெருக்கிட்டு இருக்கோம். இண்டெக்ஸ் வந்து பெருக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா a log a into m into n எப்படி எழுதலாம்? log a into m சக log a into n என்று உடைச்சு எழுதலாம். ரைட்? அதே மாதிரி log a into m over n என்று இருந்துச்சுட்டா, வகுத்துட்டு இருந்துச்சுட்டா, அதை எழுதலாம் log a into m psi. ரைட்? வகுத்துல அங்க இருந்துச்சுன்னா இங்க psi psi log a into n என்று எழுதலாம். ரைட்? இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் மிச்சத்தை வந்து இப்ப எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் மிச்சத்தை வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு டைம் சொல்றேன். நாளைக்கு காலையில சில நேரம் நடக்கும். நான் காலையில இருந்தா உங்களுக்கு இப்ப நைட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லாட்டி நாளைக்கு நைட் வந்து 2 ஹவர்ஸா நடக்கும். ரைட்? நாளைக்கு நைட் வந்து 2 ஹவர்ஸா உங்களுக்கு நடக்கும். இதோட வைண்ட் அப் பண்ணுவோம். என்னடா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாளைக்கு பார்க்க மிச்சது. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. குட் நைட்.